என் உயிரினும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு பெருமானை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இன்றைக்கி பல பேர் பணம் 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 இருக்கா தவிர விளக்கக்கூடிய சின்ன கதை. ஊரில் பெரிய பணக்காரர் இருந்தான். அவங்ககிட்ட நாட்டுக்கே ஒன்றா கூட கடன் வாங்க முடியும், கடன் கொடுக்க முடியும், அந்தளவுக்கு பணம் இருந்தது. அவன் தான் இறந்தால் தனக்கு ஒரு சமாதியை ரொம்ப அழகாக கட்டியிருந்தான். உலகத்துலேயே இல்லாத அளவுக்கு. அவன் ஒரு வாட்டி சார்ட்டர் ஃப்ளைட்டில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரைச்சி விமானம் ஆகப்பட்டது விபத்தில் சிக்கின்றது. விபத்தில் சிக்கின்ற உடனே விமானத்தை தான் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது. அந்த மனிதனுடைய உடல் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ பல நாள் தேடியும் அவனுடைய சரீரம் உடல் ஆகப்பட்டது கண்டெடுக்க முடியல. என்னாச்சு, பிளேனியா உள்ளே வச்சு சமாதி வைக்க முடியும். எதுக்கு தேவை, என்ன தேவைன்னு நினச்சி மனுஷன் வாழாமல் கொடுத்ததை நம்ம எப்படி பயன்படுத்தி வாழணுன்றது தெரியாமல் 4 பேருக்கு அதன் மூலம் நல்லது சொல்லி நல்லது நடத்தி அதன் மூலம் நல்ல பெயரையும் நல்ல வாழ்க்கை அமைச்சிக்கணும்னு தெரியாமல் கடைசியில் தனக்குன்னு ஏற்படுத்தின அந்த சமாதியை தன்னால் போய் இருக்க முடியல. அவன் சரீரத்தை அங்கே அடக்கம் பண்ண முடியல. அதே போல் இன்னொருத்தர் பெரிய பணக்காரரும் யாருக்கும் தெரியாமல் ஒரு அரண்மனை கட்டியிருந்தார். இந்த அரண்மனையில் ஒரு பர்டிகுலர் ரூமில் அவருடைய தான் போக முடியும். அவ்வளோ பெரிய பெரிய இடத்துல பொன் வேணும்னு நினைக்க முடியாத அளவுக்கு விலையுயர்ந்த பொருட்கள்லாம் வச்சிருந்தது. அவர் போன கதவு அதுவே சாத்திட்டு திருப்பி திறக்க முடியல. கட்சி பார்த்தா சொல்லி பார்த்தா யாரும் இல்லை. அவர் அடிக்கடி வெளியூர் போனார், வெளில போயிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு அவள் விழுறா. அப்புறம் கொஞ்ச நாள் வெயிச்சு வந்தால் அந்த இடத்துல துர்நாற்றம் வச்ச உடனே உள்ளே ஓட செய்து போய் பார்த்தா அவர் பசி தாகம் தண்ணி இதெல்லாம் இல்லாமல் மரணம் அடைஞ்சிருக்கார். அப்போது மரணம் அடைச்சே அந்த 2 வெள்ளால் அந்த ரத்த கரையால் எழுதியிருக்கார், பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, பணம் இருந்தாலும் அது புகழோட பெருமையோடு வாழ அளவுக்கு 4 பேர் நல்லது செஞ்சு வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு எழுதி வச்சுருந்தாராம். இந்த பணம் படுத்துகிற பாடு என்னன்றதை புரிஞ்சிக்கணும், புரிஞ்சு நடந்துக்கணும். அதன் மூலம் நல்லதை செஞ்சு 4 பேருக்கு கொடுத்ததை 4 பேர் கொடுத்து வாழ்கிற எண்ணத்தோடு வாழணும் என்பதை விளக்கக்கூடிய ஒரு கதை. புரிந்து கொள்வோம், புரிந்து கொண்டு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.